பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சொந்த சேமிப்பு நிதியிலிருந்து கும்பமேளாவில் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளர்களின் நலநிதிக்கு 21 லட்சம் நன்கொடை வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்ற கும்பமேளாவுக்கு கடந்த மாதம் சென்று புனித நீராடினார். அப்போது பல கோடி மக்கள் வந்து சென்ற இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்திருந்த துப்புரவு தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் வகையில் 5 துப்புரவு தொழிலாளர்களின் பாதங்களை கழுவினார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் 2 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 71 ரூபாய் 49 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து எதுவும் மாற்றம் இல்லாமல் லிட்டருக்கு ரூபாய் 75 2 காசுகளாகவும், டீசல் நேற்றைய விலையிலிருந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு 71 ரூபாய் 49 காசுகளாகவும் உள்ளது. கன்னியாகுமரி அருகே கணவர் கொடுத்த உணவையும் குளிர்பானத்தையும் உண்ட கல்லூரி பேராசிரியை பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியோடு பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிந்த திவ்யாவுக்கும் பெல்லார்மின் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இதற்கிடையில் பெல்லார்மின் திவ்யாவிடம் தான் வேறொரு பெண்ணை விரும்புவதாகவும், தன்னிடமிருந்து பிரிந்து செல்லாவிட்டால் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெல்லார்மின் பாசமாக கொடுத்த உணவை உண்ட திவ்யா உயிரிழந்தார். இதுகுறித்து திவ்யாவின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் பெல்லார்மின் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெயிலை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து துறை காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெபராஜ் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர், தர்பூசணி, எலுமிச்சை பழச்சாறு போன்றவை வழங்கப்பட்டது. மேலும் இம்மாதம் முதல் மே மாதம் வரை நாள் ஒன்றுக்கு 4 முறை எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சவேரியார்பட்டினம் ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் கல்வி சீர்வரிசை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாற்காலி, டேபிள், பீரோ, எலக்ட்ரானிக் பொருட்கள் என பள்ளிக்கு தேவையான பொருட்களை 4 கிராம ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினர். சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் கல்லூரியில் மார்பக புற்றுநோய் குறித்த சுய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிங்க் பவர் எனும் உலக சாதனைக்கான நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட துறைசார் வல்லுநர்கள் இணைந்து பிங்க் நிற சிகையை 450 மீட்டர் நீளத்திற்கு சடைபெண்ணி அலங்காரம் செய்து உலக சாதனை படைத்தனர். மேலும் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் சுய பரிசோதனை பயிற்சி வகுப்பினை 500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் துறை சார்ந்த மருத்துவக் குழுவினர் சிறப்பு பயிற்சி அளித்தனர். திருக்கடையூரில் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் வீதி விழா மற்றும் காளியாட்ட உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அம்பாள் வீதி விழாவில் அம்பாள் காளி வேடமிட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் ஆகம வேத அர்ச்சக சாரகம் சங்கத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சங்க நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கோவில் பணியில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் அரசு சார் மற்றும் பிற இடங்களில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவற்றிற்கு உண்டான தீர்வுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. இதில் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயானது மளமளவென அடுத்தடுத்து பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. திருச்சி கண்டோன்மெண்ட் தீயணைப்புத் துறையினர் 2 வாகனங்கள் மூலம் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த ஜனவரி மாதம் குறும்பூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததாகவும், ஆனால் முறைகேடாக புரோக்கர் மூலம் பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 4வது நாளாக விவசாயிகள் வாயில் கருப்பு துணியை கட்டி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு 7 அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்திட்டம் செயல்பட்டால் டெல்டா மாவட்டத்தின் விளைநிலங்கள் மற்றும் நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், மத்திய மாநில அரசுகள் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் தக்கலை சாலை தரமற்ற முறையில் அமைப்பதாக கூறி அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இரவோடு இரவாக தரமற்ற தார் கலவையை கொண்டு சாலை பணி செய்ததாக போராட்டம் நடத்திய மக்கள் குற்றம் சாட்டினர். குலசேகரம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தரமான முறையில் சாலை போடப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி திருவெரும்பூரில் தேமுதிக சார்பில் ஒன்றிய கட்சி அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. மலைக்கோவில் பகுதியில் திறக்கப்பட்ட இக்கட்டடத்தை மாநகர மாவட்ட செயலாளர் டி. வி. கணேஷ் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் மாநகர மாவட்ட தலைவர் அலங்காராஜ், பொருளாளர் மில்டன் குமார், அமைப்பு செயலாளர் தங்கமணி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உதகை அருகே கல்லட்டி கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் இக்கடையால் இப்பகுதியில் 5 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர். கோவை மாநகராட்சியின் 2019-2020 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கோவையில் உள்ள 8 குளங்களில் 2 குளங்கள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 5 குளங்களும் சீரமைக்கப்படும் என்றும் 35 இடங்களில் குப்பைகளை தரம் பிரிக்கும் உர மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த நிதியாண்டின் மொத்த வரவு 1817.67 கோடி ரூபாய் என்றும் செலவு 1812.93 கோடி ரூபாய் என்றும் உபரி செலவு 4.74 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே உபயோகமற்ற ரயில் பெட்டி உதிரி பாகங்கள் கொட்டப்பட்ட பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் காரணமாக உபயோகமற்ற ரயில் பெட்டி உதிரி பாகங்கள் அனைத்தும் நல்ல காய்ந்திருந்த நிலையில் இதற்கு சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீயானது மளமளவென பரவி கரும்புகை எழத் தொடங்கி நகரம் முழுவதும் பரவியுள்ளது. இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடலூர் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கடலூர் பெருநகராட்சியில் குடிநீர் மற்றும் வீட்டு வரியை 3 மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும், பொதுமக்கள் காசு கொடுத்து குடிநீரை வாங்கும் அவல நிலைக்கு தள்ளிய நகராட்சியை கண்டித்தும், கொசு தொல்லை, நாய் தொல்லையிலிருந்து பொதுமக்களை காத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சென்னை அம்பத்தூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பத்தூர் அடுத்த வாவின் பேருந்து நிலையம் அருகே புதிதாக மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுப்பிரியர்கள் குடிபோதையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் சாலையில் செல்லும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் தமிழ் விவசாய சங்கத்தின் மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் நாராயணசாமி, மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை புறக்கணித்து வருவதால் அவர்களை ஒருங்கிணைத்து தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் 2 நாடாளுமன்ற மற்றும் 3 சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும், தூத்துக்குடியில் உள்ள மீனவ சமுதாய மக்கள், வணிகர் சங்கத்தினர், ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் எங்களுக்கு ஆதரவு தர சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினார். சென்னை திருவொற்றியூரில் கத்தியால் தாக்கி தொடர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செல்போனை கேட்டு மிரட்டியுள்ளனர். தர மறுத்ததால் சந்திரசேகரின் கையை வெட்டிவிட்டு செல்போனை மர்ம நபர்கள் பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட புளியந்தோப்பு போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வாசுதேவன், கருப்பு அஜித், ஆகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு பட்டா கத்தி, 5 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனத்தையும் புளியந்தோப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர்.